மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் தாக்கமும் பின்னணி வழங்குவதற்காக நான் தினேஷ், நான் நிரோஷா. அப்புறம் நிரோஷா, இன்னைக்கு என்ன அரசியல்ல அதிமுக பாஜக கூட்டணி வச்சுட்டாங்க, அது முடிஞ்சு போச்சு. ஆனா இப்ப அது சம்பந்தமா நிறைய விஷயங்கள் எழுந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு தலைவர்களும் அதுக்கு சம்பந்தமா நிறைய கண்டனங்கள் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல சீமான் ஒரு திட்டம் போட்டு இவங்களுக்குள்ள நுழையணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு போல. சோ அப்படி ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஆனா அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. சோ அது என்ன விஷயம்? ஆமா, பாஜக அதிமுக கூட்டணி சேர்ந்துட்டாங்க. இந்த கூட்டணி சேர்ந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா அதிமுக சில சலசலப்புகள்லாம் போயிட்டு இருக்கு. குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா ஜெயக்குமார் அவர்கள் போன வருஷம் 2024 இதே போன்ற தமிழ் வருடப்பிறப்புக்கும் என்ன ஒரு மெசேஜ் போட்டிருந்தாரு பாத்தீங்கன்னா, வாழ்த்துக்கள் போட்டிருந்தாரு. ஆனா அதே போஸ்டர்ல பாத்தீங்கன்னா ஜெயலலிதா போட்டோவும் இருந்தது, அதே போல எடப்பாடி பழனிசாமி போட்டோவும் இருந்தது. இந்த வருஷம் தமிழ் வருடப்பிறப்புக்கு இவர் விஷஸ் போட்டிருக்காரு. அதுல பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி போட்டோ இல்ல. சோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு எதிர்ப்பு அரசியலை இவர் மேற்கொள்றாரோ, அதிமுகலயே இருந்துட்டு இந்த கூட்டணிக்கு எதிராக இவர் கருத்து சொல்ல வராரு, இவர் எதிராகவே இருக்கிறாரு அப்படின்ற ஒரு கருத்து பேசப்பட்டது. சோ இது அடிப்படையில இன்னைக்கு செய்தியாளர்களை சந்தித்திருக்காரு. அதாவது எப்போ எடப்பாடி பழனிசாமி டெல்லியில போயிட்டு அமித்ஷாவை சந்தித்தாரோ அதுல இருந்து இவர் ஒரு சோசியல் மீடியாலும் வருது இல்ல, நேரடியா பிரஸ்ல பாக்குறது இல்ல, எந்த ஒரு அறிவிக்கையும் கொடுக்காம இருந்த ஜெயக்குமார் அவர்கள் திடீர்னு பாத்தீங்கன்னா தனது எக்ஸ்தலத்துல இந்த விஷயத்தை போட்டாரு, எடப்பாடி பழனிசாமி போட்டோ இல்லாம. ஆனா அப்புறம் செய்தியாளர்களை சந்தித்து என்ன சொல்றாரு, நான் என்னைக்கு சொன்னேன் அதிமுக பாஜக கூட்டணி கட்சி சேர்ந்ததுன்னா நான் வெளியே வரேன்னு சொல்லிட்டு என்னைக்கு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவர் என்ன சொல்லியிருக்காரு பாத்தீங்கன்னா, அதிமுக பாஜக கூட கூட்டணி வச்சதுனாலதான் நான் என் தொகுதியில தோத்தேன், 40,000 வாக்கு வித்தியாசம் நான் தோத்தேன், இல்லாட்டி நான் இன்னைக்கு சட்டமன்றத்துல இருக்க வேண்டிய ஆளு அப்படின்ற ஒரு பேச்சை என்ன பண்ணிருக்காரு ஜெயக்குமார் அவர்கள் பேசினாரு. ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் அதிமுக தான் நீடிக்கிறார், அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை. ஆனா நீடித்தாலும் பாஜக கூட கூட்டணி வச்சதுனால இவருக்கு சில மனசு கஷ்டங்கள் இருக்குது, இத தலைமையிடத்துல பேசி சரி செஞ்சிக்கலாம் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்துக்காக இவரு இப்போ கருத்தை தெரிவிச்சிருக்காரு. இருந்தாலும் அவர் வரவேற்கத்தக்கது. இது போக அதிமுக இன்னும் சில சலசலப்புகளா இருக்கு. குறிப்பா நீங்க திண்டுக்கல் மாவட்டத்தை எடுத்து பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி திண்டுக்கல் மாவட்டத்துக்கு காகிதமில்லத் மாவட்டம் அப்படின்ற ஒரு பேரு இருந்திருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிறுபான்மையின் மக்கள் இஸ்லாமியர்கள் பெரும்பாலான வசிக்கிற ஒரு மாவட்டமா திண்டுக்கல் மாவட்டத்தை பார்க்கப்படுது. இந்த மாவட்டத்துல அதிமுகவும் சரி திமுகவும் சரி, அதிமுக சரி நீங்க பாத்தீங்கன்னா திண்டுக்கல் சீனிவாசன், நத்த விஸ்வநாதன் இவங்க கோல் வச்சு இருக்காங்க. இந்த பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா ஐ பெரியசாமி போன்றவர்கள்லாம் பாத்தீங்கன்னா கோல் வச்சு இருக்காங்க. சோ இவங்க மத்தியில ஒரு அரசியல் தேர்தல்னு வரும்போது யாருக்கு பாதகம் யாருக்கு சாதகம் அப்படின்னு சொல்லிட்டு அனலிஸ்டிக் பண்ணும்போது, இப்போ இங்க பாத்தீங்கன்னா திமுகவுக்கு அதிகமா அந்த இடத்துல வாய்ஸ் இல்ல அப்படின்ற ஒரு பேச்சு இருக்கும்போது, அதிமுக எப்படியாச்சுன்னா சிறுபான்மையினர் ஓட்டு வாக்குகளை நம்ம பெற்றுக்கொண்டு முன்னாடி வந்துடலாம் அப்படின்ற ஒரு கணக்குல திண்டுக்கல் சீனிவாசனும் நத்தம் விஸ்வநாதனும் பிளான் போட்டு இருந்த டைம்ல இப்ப திடுதிடுப்புன்னு அதிமுக பாஜக கூட போய் சேர்ந்தனால சிறுபான்மையினர் ஓட்டு நமக்கு கிடைக்காது அப்படின்ற ஒரு பட்சத்துலதான் அதிமுக இப்ப அந்த சீனியர்லாம் நினைச்சிட்டு இருக்காங்களாம், எதுக்கு அண்ணன் இந்த மாதிரி போய் பண்ணிடணும், எடப்பாடி அண்ணன் எதுக்கு திடுதிடுப்புன்னு போயிட்டு பாஜக கூட கூட்டணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க புலம்பல் சட்டம் அதிகமா இருக்கு. இப்போ திமுக பாத்தீங்கன்னா அதிக பெரும்பான்மையோட அங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லுது. திண்டுக்கல் மாவட்டம் இல்ல, ஒட்டு மொத்தமா நீங்க எல்லா சட்டமன்ற தேர்தல் தொகுதியிலும் நீங்க பாத்தீங்கன்னா சிறுபான்மையினர் வாக்கு கண்மூடித்தனமா எதில் திரும்பினா திமுக தான் போய் போடுவாங்க. ஏன்னா வேற வழியே இல்லை. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஜக சிறுபான்மையினருக்கு முக்கியமா இஸ்லாமியர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு அநீதி இழைச்சிருக்காங்க. வக்பு திருத்த சட்டமா இருக்கட்டும், சிஏ சட்டமா இருக்கட்டும், முத்தலாக் தடை சட்டமா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்ல இஸ்லாமியர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு அநீதியை இழைச்சிருக்காங்க. அதுக்கு அதிமுகவும் துணை போகுது அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்ல. இப்போ கண்மூடித்தனமா அதிமுக பாஜக கூட கூட்டணியில் சேர்ந்ததுனால சிறுபான்மையினர் ஓட்டு நமக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்ற அச்சத்துல நத்தம் விஸ்வநாதன், திண்டுக்கல் சீனிவாசன் போன்றவர்களாம் புலம்பிட்டு இருக்குதா செய்தி வந்துருக்கு. இது திண்டுக்கல் மாவட்டம் மாத்திரம் இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்டங்களையும் இதே அழுகையின் கூக்குரல தான் வந்துட்டு இருக்கு. அதிமுக ஒரு பெரும் சலசலப்பு ஏற்பட போகுது, அதுல எந்தவித மாற்று கருத்து இல்ல. இதெல்லாம் ஒரு புறம் போக, அதிமுக பாஜக கூட்டணி வச்சதுல மேலும் சில கட்சிகள் உள்ள வரலாம் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துலதான் பார்க்கப்படுது. முக்கியமா சீமானை எப்படி உள்ள இழுக்கிறது அப்படின்றதுல ஒரு முக்கியமான ஒரு காய்களை
பாஜக நகர்த்திட்டு வரதா பேச்சு வந்துட்டு இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க தேசிய ஜனநாயக கூட்டணி இங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து தேர்தலை சந்திப்பாங்க. ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியா கூட்டணி அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தேர்தலை சந்திப்பாங்க. இது போக தமிழக வெற்றி கழகம் அவங்க ஒரு தனியா வந்து அதிமுக கூட எப்படியாச்சும் கூட்டணி வச்சிடலாம் அப்படின்னு அவங்க ஒரு கணக்கு போட்டிருந்தாலும், இல்ல நாங்க இங்க வந்து தனியா தான் நிப்போம், எங்களுக்கு எதிரி வந்து திமுக தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஸ்டாண்டர்ட்ல இருக்காரு. ஏன்னா நீங்க கூட்டணி எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்போ எப்படி வேணாலும் மாறலாம். ஏன்னா இங்க நிறைய நம்ம பார்த்துருக்கோம், பெரிய பெரிய கட்சிகளும் சரி சின்ன சின்ன கட்சிகளும் சரி இந்த கூட்டணி எங்களுக்கு தொகுதி உடன்பாடு இல்லை, அதனால நாங்க வேற ஒரு கூட்டணியில போய் வைக்கிறோம் சொல்லிட்டு லாஸ்ட் மினிட் எல்லாம் வந்து கழண்டிட்டு வந்து மத்த கட்சி கூட கூட்டணி வச்சிருந்ததெல்லாம் நம்ம தொடர்கதையா பார்த்துட்டு இருக்கோம். சோ அந்த வகையில தமிழக வெற்றி கழகத்தை நம்பி சில கட்சிகள் உள்ள போகலாம். குறிப்பா வந்து தேமுதிக, அதே போல சீமான் அவர்கள்லாம் வந்து போயிட்டாங்கன்னா அங்க வேற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். ஒருவேளை வாக்குகள் பிரிஞ்சா தமிழக வெற்றி கழகம் அப்படி கூட்டணி வச்சு அங்க ஆட்சி அமைந்ததுன்னா 2011 தேமுதிக எப்படி உள்ள வந்து திமுகவை எதிர்கட்சி தலைவரா உட்காராம வெளியே அனுப்புனாங்களோ அதே மாதிரி 2026 தமிழக வெற்றி கழகம் அப்படி ஒரு மும்முனை கூட்டணி போட்டு அவங்க தனியா இருந்தாங்கன்னா இங்க எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை எதிர்கட்சி தலைவர் பதவியில உட்கார வைக்காம அங்க அந்த வெளியே அனுப்பிடுவாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலையை மனதுல கருதி கொண்டு பாஜக என்ன நினைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீமான உள்ள எப்படியாச்சும் கொண்டு வந்துடலாம். ஏன் சீமான உள்ள கொண்டு வந்துட்டா இந்த தமிழ் தேசியம் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காங்களே, ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா பெரியார் எதிர்ப்பு அதே போல அந்த பாலியல் வழக்குன்றது ரொம்ப தொய்வுல இருக்கிறாரு. சோ அவரு சீக்கிரமா வந்து என்ன பண்ணுவாரு, திரும்பவும் வருவார். அப்படி வரும்பொழுது அவருக்கான ஓட் பேங்க் இங்க வாய்ஸ் அதிகமா இருக்கு. அதனால வந்து நாம் தமிழர் கட்சி உள்ள கொண்டு வந்துட்டா நம்மளுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் தமிழக வெற்றி கழகம் காணாம போயிரும், சல்லி சல்லியா ஒழிஞ்சு போயிரும் அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் அவங்களுக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்காரணத்தை கொண்டும் எதிர்கட்சிகளுடைய வாக்குகள் பிரியக்கூடாது அப்படின்றதுல பாஜக ரொம்ப குறிக்கோளா இருக்கான். ஏன்னா திமுகவை எதிர்க்கிற கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்த்து களம் காணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் காய்களை நகர்த்திட்டு வருது பாஜக. ஆனா இங்க நாம் தமிழரை எப்படியாச்சும் உள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் என்ன பண்றாங்க, முனைப்புல இருக்காங்க. இது அடித்தளமா வந்து பாத்தீங்கன்னா சமீப காலமா தனியார் கல்லூரி நிகழ்ச்சிக்கு வந்த நிர்மலா சீதாராமன் ரகசியமா போய் சந்திட்டு வந்துலாம் வந்திருக்காரு அண்ணன் சீமான் அவர்கள். அது மாத்திரம் இல்லாம எப்படியாவது உள்ள கொண்டு வந்துட்டு திமுகவை ஒழிச்சு கட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் பாஜக காய்களை நகர்த்திட்டு வருது. ஆனா அந்த எண்ணம் இங்க பலிக்காது அப்படின்றதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. அண்ணன் சீமான் அவர்கள்லாம் வந்து எப்படி சொல்றாரு, கிண்டலாவே சொல்றாரு, நான் ட்ரம்ப் கூட தான் கூட்டணி வைப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் கடந்துட்டு போறாரு. ஆனா இருந்தாலும் சீமான் அவர்கள் பாஜக பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதுதான் கணிக்கப்படுது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ் தேசியம் சொல்லியிருந்த நம்ம சீமான் அவர்கள் பாசிச தேசியத்தை கொண்டு வர்றதுக்கு உள்ள எப்படியாச்சுன்னா தமிழ்நாட்டுக்குள்ள பாசிசத்தை உள்ள கொண்டு வர்றதுக்கு முயற்சிக்கிறாரு. பாஜக உங்களை பின்னாடி இருந்து இயக்குறாங்க. சோ இந்த விவகாரத்துல ஓப்பனாவே உடைச்சிட்டு நான் பாஜக கூட போய் சேர்றேன் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து. ஏன்னா பொது எதிரி வந்து எங்களுக்கு திமுக தான் அப்படின்னு சொல்லிட்டு போய் பாஜக கூட இணைகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. எதுவா இருந்தாலும் இவங்க போடுற கணக்கு எல்லாம் வந்து தேர்தல் நெருங்க மாறிக்கிட்டே இருக்கும். என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். கூடிய சீக்கிரம் வந்து அதிமுக அப்படின்றதே அழிச்சிட்டு முழுக்க பாஜகன்னு கூட வந்து இதுக்கப்புறம் வர பேனர் எல்லாத்துலயுமே அந்த பேர் வந்து வரலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து. ஆனா ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கூட்டணிகள் வரும்போது, அதாவது பாஜக அதிமுக கூட்டணி உருவாயிருச்சு, இந்த கூட்டணி பேனர்கள்ல ஜெயலலிதா போட்டோ வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே தாழ்மையா கேட்டுக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1999 கடற்கரையில ஒரு இஸ்லாமிய கூட்டத்துல வந்து ஜெயலலிதா அவங்க பேசும்பொழுது, முன்பு ஒரு காலத்துல நான் ஒரு பெரும் தவறு பண்ணிட்டேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஜக கூட கூட்டணி சேர்ந்துட்டேன். அது நான் வந்து ரொம்ப 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 பண்ண தப்பு. அதுக்கப்புறம் தான் அந்த தப்பை நான் வந்து உணர்ந்துட்டேனே. இந்த தப்பை இனி என்னைக்குமே நான் பண்ணக்கூடாது. இதுமேட்டு இருந்து எப்பவுமே நான் பாஜக கூட கூட்டணி வைக்க மாட்டேன். நான் மட்டும் இல்ல, நான் இல்லைன்னா கூட எனக்கு பின் வருகிற சந்ததிகள், இந்த அதிமுகவை எடுத்து நடத்துகிறவர்கள் என்னைக்கும் பாஜக கூட கூட்டணி வைக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு உறுதிமொழியை அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கொடுத்துட்டு போனாங்க. இன்னைக்கு அவங்க இல்ல. ஆனா இவங்க தன்னுடைய சுயநலத்துக்காக, தன்னுடைய குடும்ப லாபத்துக்காக, சுயநலத்துக்காக அதிமுக அப்படின்ற ஒரு கட்சியை போயிட்டு வச்சு பாஜக கூட போயிட்டு இணைச்சு அந்த அம்மையார் இறந்த ஆன்மாவை இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி இருக்கிறாங்கன்னா இவங்களுக்கு என்னத்தை சொல்றது அப்படின்னு தெரியல. ஆனா ஒன்னே ஒண்ணுதான், இவர்களுடைய தொண்டர்களே பதில் சொல்லணும். அப்படிதான் இவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னா ஒரு தக்க பாடமா இருக்கும். அம்மையார் அவர்களுடைய ஆன்மாவை பாஜக
கூட போயிட்டு எடப்பாடி பழனிசாமி இணைச்சிருக்கிறத வந்து மன்னிக்க முடியாத ஒரு தப்பா கருதப்படுது. சோ இவங்களுக்கு தகுந்த பதிலடியை அதிமுக தொண்டர்களே இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றது தான் நம்ம வந்து கேட்டுக்கொள்கிறோம். இது எப்படி போக போகுது அப்படின்றத நம்ம பொறுமையா பொறுத்திருந்து பார்க்கலாம். சரி, பாஜக அதிமுக இப்படி போயிடுச்சு. இப்ப ஆளுநர் RN ரவி இருக்காருல்ல, அவர் வந்துட்டு ஒரு காலேஜ் மீட்ல போயிட்டு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் சொன்னது இல்லாம அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸையும் அப்படிலாம் சொல்ல வச்சிருக்காரு. சோ அது எதுக்காக? அது என்ன ஆன்மீக ஷோவா இல்ல அரசியல் ஷோவா? ஆமா, இது சில தினங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு விஷயம். மதுரையில இருக்கிற ஒரு தனியார் காலேஜ்ல போயிட்டு இவர் சிறப்பு அழைப்பாளர்களா வந்து கூப்பிட்டுருக்காங்க. சோ இவர் ஆளுநர் அப்படின்ற பேனர்ல போகும்போது அதுக்கான கண்ணியத்தோட இவர் என்ன பண்ணு நடந்திருக்கும். ஆனா அங்கேயும் போயிட்டு சனாதனத்தை வந்து கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக அந்த நிகழ்ச்சியில ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிடுறாரு. சரி, இவரு சொல்றாரு, ஓகே, அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. ஏன்னா இவர் வந்து எதன் வழியில வந்திருக்காரு, எதை பிரதிபலிக்கிறாரு அப்படின்றது வந்து நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு இருந்தோம். அந்த 10 மசோதாக்களை நிறைவேற்றாம கிடப்புல போட்டது, அது இல்லாம தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு துரோகம் செஞ்சது, தொடர்ந்து தமிழ்நாட்டு அரசை வந்து கடுமையா விமர்சிச்சதுல பாத்தீங்கன்னா எதோட பின்னாடி எதோட ஷேடோவை இவர் பிரதிபலிக்கிறாரு அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தோம். சனாதனத்தை இவர் தூக்கி பிடிக்கிறாரு, இங்க வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இவர் பண்ணிட்டு இருக்காருன்றத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இருந்தாலும் ஒரு விரக்தியில போயிட்டு உச்ச நீதிமன்றம் தன்னுடைய தலையில ஒரு பேரடியை இறக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு உச்சத்துல போயிட்டு என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெய் ஸ்ரீராம் இவர் சொன்னது மாத்திரம் இல்லாம அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாரையுமே வந்து பாத்தீங்கன்னா ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்க ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்க சொல்லிட்டு கட்டாயப்படுத்திருக்காரு. இது ரொம்ப ரொம்ப சட்டத்துக்கு புறம்பான ஒரு விஷயம். உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பள்ளிக்கூடத்திலேயோ இல்ல கல்லூரிகளிலேயோ மாணவர்கள் இருக்கிற அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆன்மீகத்தை பத்தி பேசக்கூடாது, அரசியலை பத்தி பேசக்கூடாது அப்படின்றது சட்டம் சொல்லுது. சோ அப்படி இருக்கும் பொழுது இப்போ குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு ஸ்கூல்ல வந்து ஒருத்தர் வந்து பேசி ரொம்ப ஊனத்தை பத்தி பேசினாரு. நீங்க ஊனமா பிறகுதுலாம் முன் ஜென்மத்துல செய்த பாவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர் வந்து பேசினாரு. அவருக்கு உயர் நீதிமன்றம் கண்டனம் தெரிவிச்சது. சோ அந்த ஒரு விஷயத்த மாதிரி இங்க வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு மத்தியில ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்க ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்க அப்படின்லாம் வந்து என்ன பண்ணிருக்காரு சொல்லியிருக்காரு. இப்ப நீங்க ஒரு காலேஜ் எடுத்துனாலே அந்த காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா சமமான ஒரு இனம் இருப்பாங்க, ஒரு மதத்தினர் இருப்பாங்க, இந்து இருப்பாங்க, முஸ்லீம் இருப்பாங்க, கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க, சமணர்கள் இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. அந்த ஒரு காலேஜ்ல அது இந்து காலேஜ்னா அப்படின்னு சொல்ல முடியாது, கிறிஸ்டின் காலேஜ்னா சொல்ல முடியாது, முஸ்லீம் காலேஜ் சொல்ல முடியாது. பலதரப்பட்ட மக்கள் என்ன பண்ணுவாங்க, அங்க மாணவர்கள் இருப்பாங்க. அந்த இடத்துல போயிட்டு நீங்க ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வற்புறுத்துறது எந்த அளவுக்கு வந்து இது வந்து ஒரு குற்றமான செயல் அப்படின்றத வந்து ஆளுநர் வந்து யோசிச்சு பார்க்கணும். ஏன் ஆளுநர் தொடர்ந்து வந்து இந்த மாதிரி ஒரு செயலை வந்து ஒரு கேவலமான ஒரு செயலை வந்து ஈடுபடுறார் அப்படின்றது வந்து நம்மளுக்கு ஒண்ணுமே புரியல. சோ இந்த ஆளுநர் நமக்கு தேவையா அப்படின்ற ஒரு கேள்வியும் நம்மளுக்கு எழும்புது. இந்த மாதிரி ஒரு ஆளுநர் நம்மளுக்கு தேவையே இல்லை. ஒரு கல்லூரி வளாகத்துல போயிட்டு நீங்க கல்வியை பத்தி பேசிருக்கலாம், அறிவியலை பத்தி பேசிருக்கலாம், தொழில்நுட்பத்தை பத்தி பேசிருக்கலாம், மாணவருடைய வளர்ச்சிக்காக பேசலாம், அவங்களை மோட்டிவேஷனல் பண்றதுக்காக பேசலாம். ஆனா அதை விட்டுட்டு போயிட்டு நீங்க ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்க ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு மாணவர்களை கட்டாயப்படுத்துறது வந்து ரொம்ப 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 மன்னிக்க முடியாத ஒரு செயல், குற்றமான செயல் அப்படின்றதுதான் பார்க்கப்படுகிறது. இப்போ இதை வந்து ஆளுநர் வந்து இந்த மாதிரி தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காருல்ல, உச்ச நீதிமன்ற கண்டனங்கள் தெரிவித்தும் அவர் தலையில ஒரு பேரிடியை இழக்கியும் இன்னமும் அவர் திருந்தாம என்ன பண்றாரு, ஒரு வெறுப்பை வந்து என்ன பண்றாரு காட்டுறாரு. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுச்சு, உங்க தனிப்பட்ட விருப்பு அரசியலை விட்டுட்டு மக்கள் நலனை பத்தி யோசிங்க. அது தமிழ்நாடா இருந்தாலும் சரி, ஆளுநரா இருந்தாலும் சரி. ஆனா ஆளுநர் எப்படி தொடர்ந்து வெறுப்பை மட்டும் தான் இங்க கக்கிட்டு இருக்காரு கண்டி, அவருடைய சொந்த விருப்பத்தை தான் கக்கிட்டு இருக்காரு கண்டி, மக்கள் நலனிலையோ மாணவர்கள் நலனிலையோ அவர் அக்கறை படலை அப்படின்றது ரொம்ப வெட்ட வெளிச்சமா தெரியுது. இது நல்ல போக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பல தலைவர்கள் என்ன பண்றாங்க, கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க. அது மாத்திரம் இல்லாம இப்போ சட்டமன்ற லீவ்ல இருக்குல்ல, இப்ப சட்டமன்ற லீவ்ல முடிஞ்சிட்டு திரும்பவும் சட்டமன்றம் நடக்கும் போது குறிப்பா வந்து ஆளுநர் நமக்கு தேவை இல்லை அப்படின்ற ஒரு தீர்மானத்தை தமிழ்நாடு அரசு கொண்டு வருதா தகவலும் நமக்கு வந்திருக்கு. அந்த சட்டமன்றத்துல அதுக்கும் தீர்மானங்கள் நிறைவேற்ற போறதா நமக்கு தகவல் வந்திருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். இது போக இன்னைக்கு வந்து அண்ணல் அம்பேத்கரினுடைய 135வது பிறந்த நாள். இந்த பிறந்த நாள்ல சமத்துவ நாள் அப்படின்ற தமிழ்நாடு அரசு என்ன பண்ணிருக்கு, அறிவிச்சிருக்கு. இந்த நாளை வந்து சமத்துவ நாளா கொண்டாடணும் அப்படின்ற அறிவிப்பின் பேர்ல ஆதி திராவிட நலத்துறை சார்பா ஒரு நிகழ்ச்சி ஒண்ணு
நடத்தியிருக்காங்க கலைவாணர் அரங்கத்துல. அந்த நிகழ்ச்சியில் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசும்பொழுது என்ன சொல்லியிருக்காருன்னா, அண்ணல் அம்பேத்கர் வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு மட்டும் அவருக்கு தலைவர் இல்ல, ஒட்டுமொத்த எல்லாருக்கும், ஒரு ஒடுக்கப்பட்ட தமிழ் மக்கள் எல்லாருக்கும் அவருக்கு வந்து தலைவர். அந்த தலைவர் வந்து ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணக்கூடாது, அடைச்சிடக்கூடாது. பரந்த விரிந்த மனதோடு என்ன பண்ணணும், அவர் வந்து நம்ம போற்றணும் அப்படின்றதுதான் வந்து சொல்லியிருக்காரு. ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக, எளிய மக்களுக்காக எந்த அளவுக்கு போராடி உரிமைகளை பெற்றுக் கொடுத்தார் அப்படின்றத வந்து நம்ம அவரை பார்க்கும் போதெல்லாம் நமக்கு ஞாபகம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணல் அம்பேத்கருக்கு அவருக்கு புகழாரம் சூட்டி முடிச்சுட்டு ஜெய் பீம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காரு, உறக்க சத்தமா என்ன பண்ணிருக்காரு, பேசியிருக்காரு. சோ இந்த ஜெய் பீம் அப்படின்ற உறக்க சத்தம் எதை குறிக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நீங்க ஆளுநர் அவர்கள் வந்து ஜெய் ஸ்ரீராம் சொன்னார்ல, அதுக்கு தகுந்த பதிலடி கொடுக்கிறதுக்காகவே ஜெய் பீம். ஏன்னா சனாதனத்தை ஒழிக்கிறதுக்கு தான் அண்ணல் அம்பேத்கர் வந்து என்ன பண்ணாரு, பெரும் பாடுபட்டார். இங்க சனாதன தர்மத்தை உயர்த்தி பிடிக்கிறார் ஆளுநர் அவர்கள். சோ இதற்கு பதிலடி கொடுக்கிற விதமா ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து ஜெய் பீம் சொல்லி நம்ம முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னது ஆளுநருக்கு ஒரு அடி கொடுக்கிறதுக்காக தான், பதிலடி கொடுக்கிறதுக்காக தான் ஜெய் பீம் சொன்னாரு அப்படின்ற கருத்தும் அரசியல் வட்டாரங்கள்ல பேசப்படுது. எதுவாக இருந்தாலும் சனாதனத்தை ஒழிக்க வந்து அண்ணல் அம்பேத்கர் வந்து போற்றுவோம், அப்படி உயர்த்தி பிடிப்போம் அப்படின்ற மாதிரி அந்த வழியில நம்ம சமத்துவ நாளை கொண்டாடுவோம். சோ ஆளுநர் போக்கு ரொம்ப 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 கண்டிக்கத்தக்கது. அதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை அப்படின்றதையும் நம்ம பதிவு பண்றோம். கண்டிப்பா. சோ கூடிய சீக்கிரம் பாஜகல ஒரு மாற்றம் வந்த மாதிரி ஆளுநருக்கும் ஒரு மாற்றம் வரணும் அப்படின்றது தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப ஆர்வத்தோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சோ அதுக்கும் சீக்கிரமா நாள் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். எப்பவுமே நம்ம சொல்ற மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்குமே நம்ம முதலமைச்சர் வந்து ஒவ்வொன்றும் போராடி உச்ச நீதிமன்றத்துல வந்து வழக்கு போட்டு அதுல வந்து ஜெயிச்சுதான் ஒவ்வொன்றுமே பெற்று கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ அதே மாதிரி தான் இந்த விஷயமும் மேபி அடுத்து நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அரசியல் களத்தில் நாளுக்கு நாள் பல நிகழ்வுகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. இன்னைக்கு அரசியல் களத்தோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். நாளைக்கு அரசியல் நடக்கிற சுட சுட நிகழ்த்து வந்து நம்ம அரசியல் ஆராய்வோம். அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். இந்த நிகழ்ச்சியை பத்தின உங்களுக்கு கருத்து என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.